பூஜையே அந்த வேண்டுதலை நிறைவேற்றதான். அதை மறந்து வச்சுட்டு வந்தா என்ன அர்த்தம்? வீடு என்ன பக்கத்துல இருக்கு, உடனே போய் எடுத்துட்டு வரதுக்கு. பூஜைக்கு வேற நேரமாச்சு. ஏன் ஏன் பதட்டப்படுறீங்க? முன்னாடியே நேர்த்தி காசு வந்து சேர்ந்துருச்சு. அம்மா தாயே, இந்தாங்க. அம்மா தாயே, எப்படி பூசாரி ஐயா? யாரு கொண்டு வந்து கொடுத்தா? நம்ம இந்திரா தான். இந்திராவா? நான் தான் சொன்னேன்ல. இப்ப பாத்தீங்களா, அவதான் வந்துட்டு போயிருக்கா. நான் பார்த்ததா அவளதான். என்னமோ என் பொண்ணு என் பேச்ச தட்ட மாட்டா, அது இதுன்னு சொன்னீங்க. சம்மந்தி. ஆமாமா, இங்க பாருங்கம்மா, கொஞ்சம் இருங்க. முதல்ல முழுசா பேச விடுங்க. இந்திரானா இந்திராவே இல்ல, அவங்க ஃப்ரெண்டு. அந்த பையன் பேரு கூட முகிலன். அவன் தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனா. முகிலன்? இல்ல பூசாரி, நீங்க மாத்தி பேசுறீங்க. முதல்ல இந்திரான் தானே சொன்னீங்க, இப்ப அவளோட ஃப்ரெண்டுன்னு சொல்றீங்க. ஏமா, ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். விட்டா போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவீங்க போல. இந்திரா இங்க வரவே இல்லம்மா. எனக்கு பூஜைக்கு நிறைய வேலை இருக்கு, ஆளை விடுங்க. என்ன நடக்குது சந்திரா? தெரியலீங்களே. இல்ல, நான் அவளை என் கண்ணால பார்த்தேன். அது உங்களால இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. தேங்க்ஸ் கௌதம். ஆமா, சித்தியத்துக்கு உங்களை மாட்டி விட தெரிக்கிறாங்க. அந்த லாஜிக் தான் எனக்கு சுத்தமா புரியல. அது அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நான் வேணும்னே எங்க அக்காவை இங்க தங்க வைக்கணும்னு நீங்க வந்த காரை ரிப்பேர் பண்ணதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால அவங்க கோவத்தை தணிக்கிறதுக்காக தான் என்னோட அப்பா எனக்கு தண்டனை கொடுக்கற மாதிரி வீட்லயே இருந்து கொண்டாரு. ஆனா நான் பூசாரி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு படியில இறங்கும்போது உங்க சித்தி என்ன பாத்துட்டாங்க. அதான் அவங்களுக்கு நான் இங்க வந்திருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா என் அப்பா நான் வரலன்னு சொல்றாரு. அதான் கையும் களுமா என்னை அப்பா கிட்ட புடிச்சு கொடுக்க பாக்குறாங்க. ஓ, இதுதான் விஷயமா? என்னங்க அது? மரத்துக்கிட்ட ஏதோ வேண்டிட்டு போறாங்க. அதுவா? நீங்க வாங்க, நான் சொல்றேன். சரி. இது தலவிருட்ச மரம். அம்மன் பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி இந்த மரத்துக்கு அடியில தான் சாமி இருந்ததா ஐதீகம். இந்த மரத்துக்கு முன்னாடி நின்னு வேண்டிக்கிட்டா நம்ம மனசுல வேண்டினது நடக்குதோ நடக்கலையோ, இந்த கோயிலை விட்டு போறதுக்குள்ளேயே சின்ன சிமிஞ்சை மூலமா சாமி காட்டிரும். அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த தலவிருட்ச மரம். அப்போ நம்ம வேண்டிக்கலாமா?
இங்கதான் இருக்கா. ஆனா என் கண்ணுல மாட்டாம தண்ணி காட்டுறா. அவளை எப்படி பிடிக்கிறது? பேசின பணத்தை கொடுக்காம ஏமாத்திட்டு முதல் மரியாதைன்னு 1.5 பூவை போட்டுட்டு ஏமாத்த பாக்குறான். யாருக்கு வேணும் அவன் மாலை? உங்களுக்காக டெம்போவை பிரேக் டவுன் பண்ணேன். ம். இப்போ சித்திக்கிட்ட போய் சொல்லி அவங்களை குழப்பி விட்டுருக்கேன். ஓ. இனிமே உங்களுக்காக நான் என்னென்னலாம் பண்ண போறேனோ. உங்களை யாரு போய் சொல்ல சொன்னா? உண்மையை சொல்லி என்ன மாட்டி விட வேண்டியதானே? மாட்டி விடலாம் தான் நினைச்சேன். ம். ஆனா மனசு கேட்கல. போனா போதுன்னு விட்டுட்டேன். ஓ. என்ன உங்களால மாட்டி விட முடியாது. எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? அது அப்படிதான். சில பேரை பார்த்தா 100% நம்ப தோணும். உங்களை பார்த்த உடனே அந்த நம்பிக்கை எனக்கு வந்துச்சு. அது இது வரைக்கும் நீங்க போய் ஆக்கல. நான் கேட்க மறந்துட்டேன். ம். நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீங்க நான் என்ன வேண்டிக்கிட்டேன்? ஆ? நான் ஆசைப்பட்டபடி ஆசைப்பட்டபடி ஐஏஎஸ்க்கு படிச்சு பெரிய கலெக்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். நிஜமாவே கலெக்டர் ஆகணும் தான் வேண்டிக்கிட்டீங்களா? ம்? ம், ஆமா. அது எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆம்பிஷன். அதான் வேண்டிக்கிட்டேன். சரி நீங்க? சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. ஆனா நீங்க வேண்டது நான் வேண்டது ரெண்டுமே நடக்கும்னு சாமியே மாலையை போட்டு சிக்னல் குத்துச்சுல. நானாக உனை மலையில் பார்த்தேன், தேனாக உனை மலரில் பார்த்தேன், மயிலாக உனை வேடன் தாங்கள் காட்டில் பார்த்தேனே. மோதிரம் கை காட்டு. அப்புறம் என்ன ஆகுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன இந்த பூசாரி அம்மன் அது இதுன்னு சொல்றாரு? ஒருவேளை உண்மையா இருக்குமோ? அதான் பட்டு பட்டுன்னு மறைஞ்சிருதா? ம்ஹும். இது ஏதோ கதை மாதிரி இருக்கு. இல்ல, அது இந்திராதான். பூசாரி ஏதோ இந்திராவை மாட்டி விடக்கூடாதுன்னு தான் பயமுறுத்தி அத இதன்னு சொல்லி என்ன குழப்பி விட பாக்குறாரு. அது இந்திராவே தான். அவ இங்கதான் எங்கேயோ ஒளிஞ்சிருக்கா. இங்க வச்சு அவளை பிடிக்க முடியாது. நாம போறக்குள்ள அவ உஷாராகி தப்பிச்சிருவா. அவளை கையும் களவுமா பிடிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. அவளுக்கு முன்னாடி நாம வீட்டுக்கு போகணும். இந்திரா வீட்ல இல்லனா இங்க வந்திருக்கிறது கன்ஃபார்ம். அதுக்கப்புறமா இருக்கு அவளுக்கு. எல்லாருக்கும் முன்னாடி நான் வீட்டுக்கு போய் பாக்குறேன். வந்து போயின்னு வார்த்தை வர மாட்டேங்குதா? எப்படி வரும்? இப்பதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டியே. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்னு சொல்லுவாங்கல்ல, மாட்டிக்கிட்டியா? இல்ல, நேர்ச்ச காசை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. எனக்கு வேற வழி தெரியல, அதான் கொடுக்க வந்தேன்.
சரி, குடுக்க வந்த லாஜிக் கரெக்ட். கொடுத்துட்டு போயிருந்தா கூட உன்னை மன்னிச்சிருக்கலாம். ஆனா போகாம அங்க இங்கன்னு நின்னு பூஜை முடியற வரைக்கும் கோயிலையே சுத்தி ஏன் கண்ணுல பட்டு நான் இருக்கான்னு சொல்ல, மத்தவங்கெல்லாம் இல்லன்னு சொல்ல, என்னையே பைத்தியமாக்கிட்டல. இது எல்லாத்துக்கும் மேல சாமி ஊர் ரூபத்துல கோவில சுத்துதுன்னு ஒரு கட்டுக்கதையா அவுத்துட்டான் பாரு அந்த பூசாரி. அதத்தான் என்னால தாங்கிக்க முடியல. இன்னொரு காமெடி தெரியுமா? உங்க அப்பா என்ன சொன்னாரு தெரியுமா? என் பொண்ணு கோவிலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்கா. மீறி வந்தா என்ன பண்ணுவீங்கன்னு நான் கேட்டேன். உங்க இஷ்டம், நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு நான் எதுவும் தலையிட மாட்டேன்னு உன் அப்பா சத்தியமில்லா குறையா சொல்லிருக்காரு. இப்ப வருவாருல, அவரை நிக்க வச்சு நான் கேக்குற கேள்வியில அவரு நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்ல. சரி போய் ரெஸ்ட் எடு. நான் ரெஸ்ட் எடுக்கும், ரொம்ப டயர்டா இருக்கு. எங்களுக்கு முன்னாடி வந்துட்டு போல. சம்மந்தி, நான் அவ்வளவு சொல்லியும் நம்பாம முன்னால வந்து செக் பண்ணீங்களே, இப்ப என்னாச்சு? என் பொண்ணு இங்கதான் இருக்கா. என் பொண்ணு வாய் துடுக்கா பேசுவாதான், ஆனா சத்தியத்தை தவற மாட்டான். அதுவும் என் பேச்ச தட்ட மாட்டான். பாருங்க, நான் சொன்ன சொல்ல காப்பாத்த அவ வீட்லயே தான் இருந்திருக்கா. இப்ப என்ன சொல்றீங்க? ஐயோ, அப்பா வேற என் மேல இவ்ளோ நம்பிக்கையா பேசிட்டு இருக்காரு. இந்த அம்மா நான் வந்ததை மட்டும் போட்டு கொடுத்துச்சு, அவ்வளவுதான். அப்பா நொந்தே போயிருவாரு. கடவுளே, என்ன காப்பாத்திரு. நீங்க சொன்னது இப்போ அப்பா கிட்ட சொன்னா மட்டும் என்ன செய்ய போறாரு? ஐயோ அம்மான்னு சொல்லி சீன் போடுவாரு, இல்ல உன்னை அடிக்கிற மாதிரி நடிப்பாரு. கடைசியா கால்ல விழுந்து மன்னிச்சிருங்க, என் பொண்ணு செஞ்சது தப்புதான், நான் மன்னிப்பு கேக்குறேன்னு சொல்லுவாரு. இதுதானே நடக்க போகுது. அவரும் மாற போறதில்ல, நீயும் திருந்த போறதில்ல. திரும்ப திரும்ப இதையே தான் பண்ணுவீங்க. இதுக்கு தண்டனையா உன் அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணி இங்கே விட்டுட்டு போனா யாருக்கு கெட்ட பேரு? எங்களுக்கு தானே. இதையே அவளை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நாங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல அவளே இங்க இருக்க முடியாதுன்னு துண்ட காணும் துணிய காணும்னு ஓடி வந்துருவா. தப்பு யார் பேர்ல வரும்? அவ பேர்ல தானே வரும். ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டான்னு பழிய போட்டு உன் அக்காவை நிரந்தரமா இங்க அனுப்பி வைக்கல, நான் ராகினி இல்லடி. சாரிங்க, உங்க அக்காவை ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கல்ல? இங்க பாருங்க, உங்க அக்காவை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அவங்க என் அண்ணி, இனி எங்க வீட்டு பொண்ணு, நாங்க பாத்துக்கிறோம். ஓகேவா? அதுவும் எங்க அம்மா அவங்கள சொந்த பொண்ணு மாதிரி பாத்துப்பாங்க. பாவம் கௌதம், நீ உன் அம்மாவை ரொம்ப நம்புற. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சு பெருமைப்பட்டுட்டு இருக்க. ஆனா அவங்க நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அவங்க ரொம்ப கெட்டவங்க. என் அக்காவை அங்க அனுப்ப நான் பயப்படுறதே உங்க அம்மாவையும் சித்தியையும் நினைச்சுதான். என்னங்க யோசிக்கிறீங்க? ஆளே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டீங்க. ஹாப்பியா இருங்க. உங்க அக்காவை பாத்துக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஓகேவா?
அப்பா இப்பதான் பழைய இந்திராவை பார்க்க முடியுது. நீங்க துரு துருன்னு சிரிச்சுக்கிட்டே இருங்க, அதுதான் உங்களுக்கு செட் ஆகுது. நீ சொல்லிட்டல்ல, நான் அப்படியே இருக்கேன். ஓகே. சரி, கோவில்ல கலெக்டர் ஆகணும் தான் நிஜமா வேண்டிக்கிட்டீங்களா? ஆமா. ஆமாவா? நீங்க வேற ஏதோ எதிர்பார்க்கிற மாதிரி இருக்கே. அது என்னன்னு சொன்னீங்கன்னா நான் அதையே சொல்லிடுறேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, சும்மா கேட்டேன் தெரிஞ்சுக்கலாமேன்னு. வா வா வா, ஏறு ஏறுமா. என்ன குட்டி பிசாசு, உன் அக்காவை சந்தோஷமா வழி அனுப்புறியா? அனுப்பு அனுப்பு. உன் அக்கா அங்க வரட்டும். நீயும் உன் அப்பாவும் எங்களுக்கு செஞ்ச அசிங்கத்தையும் அவமானத்தையும் எல்லாம் வட்டியும் முதலுமா சேர்த்து வச்சு உன் அக்காவுக்கு கொடுக்கறேன். அவ அங்க கதறது இங்க கேக்கும். வரட்டா? போயிட்டு வரமா. வரமா. அப்பா அழாதம்மா. சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு. அவளும் எங்க வீட்டு பொண்ணுதான் சம்பந்தி. எல்லாரும் கிளம்பலாமா? வரேன்பா. எல்லாரும் வண்டியில சீக்கிரம் ஏறுங்க, கிளம்பலாம். சரிம்மா, பார்த்து போயிட்டு வா. சரி வாங்க போலாம். அக்கா ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் இரு இரு, நான் வந்துடுறேன். எதுக்கு நிக்க சொல்லிட்டு போறா இப்ப? தெரியலங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன யார் என்ன சொன்னாலும் திட்டினாலும் ஏன் அடிச்சா கூட தாங்கிப்பேன். ஆனா என் அக்கா கொன்னுனா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. என்கிட்டயே வந்து என் அக்காவை பாராப்படுத்துவேன்னு சொன்னீங்க பாருங்க, அதுதான் நீங்க பண்ண பெரிய தப்பு. எங்க அக்காவை நீங்க அங்க என்ன பண்ணாலுமே என்னால இங்க இருந்தே ஆபரேட் பண்ணிட முடியும். அப்படி இருந்தும் கூட நான் அவ்வளவு தூரம் கிளம்பி வரேன்னா ஏன்னு நீங்களே பாத்துக்கங்களேன். ஏன்னா என்கிட்ட பட்ட அனுபவம் தான் உங்ககிட்ட நிறைய இருக்கு. ஆனா உங்க அக்காவுக்கு ஐ மீன் எங்க அக்காவோட மாமியா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் தெரியாதுல்ல. அதனாலதான் நான் நேர்ல வரேன். அப்படி அக்காவை பாடா படுத்துற ஆள் யாருன்னு நானும் பாக்குறேன். சரிம்மா. பாய்ப்பா. பாய்மா. பாய். போயிட்டு வரமா. பாய். பாய் பாய். பாய். என்ன ராகினி, எல்லாம் ஒரு வழியா முடிஞ்சதா? எங்க முடிஞ்சது? இங்க வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு. என்ன சொல்ற? ஆமாக்கா, அந்த இந்திரா பொண்ணு அங்க என்ன பாடா படுத்துனது பத்தாதுன்னு இங்க அவ அக்கா கூட கிளம்பி வந்துட்டு இருக்கா. இங்க வராளா? ஆமாக்கா, அவ அக்காக்கு துணையா கூட வருவன அடம் புடிச்சு இங்க வந்திருக்கா. அங்க அவ என்ன வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கா. உன்னை கூட விட்டு வைக்காம போன்ல அந்த பேச்சு பேசினால, அவளை சும்மா விடக்கூடாதுக்கா, மறந்துடாத. என்னது
மறக்கறதா? அந்த வாயாடிய அவ்வளவு சீக்கிரம் மறந்துடுவேனா? என் வாழ்க்கையில என்னை யாரும் அப்படி பேசினதே இல்ல. ஆனா அந்த சில்வண்டு என் காதுக்குள்ள வந்து கத்திட்டு போயிடுச்சு. அவளை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? அவ எனக்கு செஞ்சதெல்லாம் சேர்த்து வச்சு பதிலுக்கு நாம அவளை ஓட ஓட விரட்டணுங்க. அவளை இந்த வீட்டு படியேற விடாம வாசலையே வச்சு துரத்து. அப்பதான் அவளுக்கு நீ யாரு, உன் பவர் என்னன்னு தெரியும். ஜோடி போட்டுக்கிட்டு வராளா ஜோடி? நீ அமைதியா வேடிக்கைய மட்டும் பாரு ராகினி. அவளை நான் அடிக்கிற அடியில அவ அக்கா கதறுவா. அக்கா கதறத பார்த்து இவ கதறுவா. இந்த நிறை நாழி நெல்ல தட்டி விடுற வேகத்தை வச்சே வீட்டுக்கு வர பொண்ணு எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இங்க இருக்கிறவங்க கதை என்னன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்ப இவ எப்படின்னு இப்ப பாக்கலாம். அக்கா, காவியா முகத்தை பார்த்தாலே தெரியலையா? நம்ம நில்லுன்னா நிப்பா, உட்காருனா உட்காருவா. ஹேய், நீ வேற பாக்க அப்பாவை மாதிரி இருக்கிறதுங்க தான் எல்லா பிரச்சனையுமே பண்ணுதுங்க. தம்மா தூண்டி இருக்க அவ தங்கச்சி, அவளே எவ்வளவு பேசுறா. அவ அக்கா மட்டும் அடக்கமா இருப்பாளா என்ன? என்ன அவ ஃபோர்ஸா தட்டி விட்டானா எதையும் தைரியமா ஃபேஸ் பண்ணுவான்னு அர்த்தம். இத பாருமா, இந்த குடும்பத்துக்குன்னு சில சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் இருக்கு. ஒரு வீட்டுக்கு மருமகளா வரவ பொறுப்பா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நிதானம் தவறக்கூடாது. குடும்பத்தை சிக்கனமா கையாள தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக புதுசா வீட்டுக்கு வர மருமகளுக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் வைப்போம். இது நம்ம வீட்டுக்கு வர மருமக எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பெருசா ஒண்ணும் இல்ல, நீ ஒண்ணும் பயப்படாத. இந்த தண்ணி குடத்தை இடுப்புல வச்சுக்கிட்டு தலையில அரிசி பானைய சுமந்துக்கிட்டு வீட்டுக்குள்ளாரியே ஒரு சுத்தி சுத்தி வரணும். ஆனா என்ன, ஒரு சொட்டு தண்ணி கூட கீழே சிந்தக்கூடாது. ஒரு குண்டுமணி அரிசி கூட கீழே விழக்கூடாது. அப்படி அதிராம நடந்து வலம் வரவதான் பொறுப்பான மருமக, இந்த வீட்டுக்கு ஏத்தவன்னு அர்த்தம். சரியா? இத பண்ணிடு. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த மாதிரி சோதனை எல்லாம் எந்த ஊர்ல பண்றாங்க? புதுசு புதுசா எதோ சொல்றீங்க. இதெல்லாம் வீட்டுக்கு மருமகளா வரவங்களுக்கு மட்டும்தானா? ஏன் கேக்குறேன்னா, 1-2 டெஸ்ட் மாமியாருக்கும் வைக்கணும். இந்தம்மா பொண்ணே, என்ன சொன்ன? மாமியாருக்கும் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் வைக்கணுமா? நான் இன்னைக்குதான் மாமியார். ஒரு காலத்துல நானும் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவதான். என் மாமியார் சொல்ல தட்டாம ஒரு துளி கூட சிந்தாம நடந்து காட்டினேன். அதனாலதான் இவ்ளோ பெரிய குடும்பத்தை எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாம என்னால கட்டி காப்பாத்த முடிஞ்சது. மடி ஜெயா, ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிட்டா, மன்னிச்சு விட்டுருமா. விடுறதா? இவ பேசின பேச்சுக்கு சும்மா விட சொல்றீங்களா? ஏய், இங்க பாரு. இப்போ உங்க அக்காவை செய்ய சொன்னத அவ மாமியார் நான் செஞ்சு காட்டுறேன். ஐயோ அக்கா,
அதே மாதிரி உங்க அக்காவும் செஞ்சு காட்டணும். ஜெயா, அப்படி செஞ்சு காட்டினாதான் அவ இந்த வீட்டு மருமக. ஒரு துளி சிந்துச்சு நான் பண்ணி காட்டுறேன். சுபா, எல்லாத்தையும் என்ன பாக்குற? உங்க அக்காவை நினைச்சா பயமா இருக்கா? ஏத்த மாட்டாளோன்னு சைலண்டா நிக்கிறியா? இல்ல, என் அக்கா இந்த விளக்க ஏத்துவா. அத உங்க அக்காவை சொல்ல சொல்லு. பாரு எப்படி பயந்து நடுங்கி நிக்கிறான்னு. அக்கா சொல்லுக்கா, நீ விளக்க ஏத்துவேன்னு சொல்லு. என்னவும் 5ல 1 ஏத்தலனா கூட அபசகுனம் ஆயிடும். இன்னும் உன் தங்கச்சிக்கு உன் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியல. உன்னை நம்பி தைரியமா சவால் விடுறா. போ, போய் அந்த விளக்கேத்து. நீ போக்கா, பாத்துக்கலாம் போ. அக்கா பயப்படாத, தைரியமா ஏத்து, உன்னால முடியும். அதான் உன் தொங்கச்சி சொல்லிட்டாளே, அப்புறம் எதுக்கு தயங்குற? ஏத்து, நீதான் தைரியமான ஆளாச்சே. பாவம், இந்த பொண்ணே பயந்து போயிருக்கு. இவங்க இன்னும் பயம் காட்டிட்டு இருக்காங்களே. அம்மாடி, சாமியை மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமா விளக்க ஏத்துமா. ஒண்ணு, 2. பரவாயில்லையே, 2வதுலயே நான் அப்பிட் ஆயிட்டேன். இவ ஏத்திட்டாலே. பரவாயில்லையே, 3வது ஏத்திட்டாலே. சூப்பர் காவ்யா. என்னக்கா, அவ 5ஐயும் ஏத்திருவ போல இருக்கே. வாய மூடு. போச்சு போச்சு, நெருப்ப கீழே போட்டுட்டான். வீட்டுக்கு அபசகுணம் புடிச்ச மாதிரி பண்ணிட்டா.
சூப்பர்மா. ஸ்மார்ட் கேர்ள்னா ஸ்மார்ட் கேர்ள் தான். இங்க பாருங்க, நெருப்பு கீழே விழும்போது ஸ்மார்ட் கேர்ள் எவ்வளவு அழகா புடிச்சா பாருங்க. நான் என்ன சொல்ல? வாயை மூடு. எப்ப பார்த்தாலும் கூட கூட பேசிக்கிட்டே இருக்க. இங்க குடும்ப வச்சிருவா. ஆமாக்கா, இது விஷம். இவளை இந்த வீட்ல இருக்க வச்சோம், அவ்வளவுதான். இத பாரு காவியா, நீ நான் செஞ்சு காட்டினபடி 5 விளக்கையும் ஏத்தல. இருந்தாலும் நான் உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறேன். ஆனா அதுக்குன்னு உன் தங்கச்சி பேசுற பேச்ச கேட்டுக்கிட்டு அவ இங்க இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அவ அதிக பிரசங்கித்தனமா நடந்துகிட்டதுக்கு தண்டனையா அவளை இப்பவே இங்க இருந்து அனுப்பு. புரியுதா? அம்மா அம்மா, பேசினது நடந்துகிட்டது எல்லாமே தப்புதான். ஆனா அதுக்குன்னு வீட்டுக்கு வந்த விருந்தாளிய பாதிலே திருப்பி அனுப்புறது நல்லாலம்மா. கௌதம், நாம இஷ்டப்பட்டு கூட்டிட்டு வந்தாதான் அதுக்கு பேர் விருந்தாளி. தானா வருவன்னு ஏறிட்டு வந்ததுக்கெல்லாம் அதுக்கு பேர் வேற. நீ சும்மா இரு கௌதம். அக்காக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். அம்மாடி ஜெயா, ஏதோ சின்ன பொண்ணு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த ஒரு தடவை அவளை மன்னிச்சிருமா. அவ ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டுமா. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கேன். இந்த பொண்ணுக்கு நீங்க ரொம்ப ஓவரா சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. தெரியல. அத நீங்க கூடிய சீக்கிரமே தெரிஞ்சுப்பீங்க. அத்த, அப்புறம் எனக்கு என் அக்கானா உயிர். அவ அக்கா மட்டும் இல்ல, எனக்கு இன்னொரு அம்மா. அவளுக்கு நீங்க சின்ன கஷ்டத்தை கொடுத்தா கூட நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருப்பேன் மட்டும் நினைச்சிடாதீங்க. நீங்க ஒண்ணு பண்ணா நான் டப்புலாம் திருப்பி கொடுப்பேன். நான் பேசினதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ப்ராமிஸ். அப்பா, பரவாயில்ல. நான் நினைச்சதை விட நீ பெரிய பெருச்சாலியா தான் இருக்க. மன்னிப்பு கேக்குற மாதிரி எனக்கு வார்னிங் கொடுக்கறியா? உன் ஸ்டைல்லையே நானும் உனக்கு வார்னிங் கொடுக்கறேன். உன் வயசு என் அனுபவம்.
வெறும் 400 பேர் இருக்கிற பட்டிக்காட்டுல இருக்கிற உனக்கே இவ்ளோ தைரியம் இருக்குன்னா இத்தனை வருஷமா இந்த சென்னையில இப்படி ஒரு கூட்டு குடும்பத்தை கட்டி காத்து அடக்கி ஆள்ற எனக்கு எப்படி இருக்கும்? ஒழுங்கு மரியாதையா சீக்கிரமே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு ஓடிடு. அதான் உனக்கும் நல்லது, உங்க அக்காவுக்கும் நல்லது. இல்லன்னா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு வெளியில போவ. கௌதம் என் புருஷன்லாம் உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு தைரியமா பேசுறியா? அவங்க வாயாலேயே உன்னை வெளியில போக சொல்லி துரத்தி அடிப்பேன். நீயும் பார்க்கதானே போற இந்த ஜெயா யாருன்னு. வெல்கம் மை டியர், வெல்கம். நான் ஓடுறேனா இல்ல நீங்க உங்களை மாத்திக்கிறீங்களான்னு பாக்கலாம் அத்தை. என்கிட்டயே சவாலா?